ஆகஸ்ட் மாதம் 28 வெள்ளிக்கிழமை இன்றைய நாள். இன்றைய நாளில் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. அதை உங்களுக்கு சொல்வதற்கு முதல் ஒரு பிளாஷ்பேக் கதை இருக்கிறது. 2023 மார்ச் மாதம் 19 இரவு 7 மணி அளவில் பதுல்லை மாவட்டத்தினுடைய ஹல்தமுல்ல பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பூனாகல கபரகல பகுதியில் பெரும் மண் சரிவு ஒன்று ஏற்பட்டது. கணப்பொழுதில் பல வீடுகள் காணாமல் போயிருந்தன. 200க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தார்கள். 50 குடும்பங்கள் ஒரே இரவில் தெருவுக்கு வந்திருந்தனர். இவர்கள் அனைவரும் கைவிடப்பட்டிருந்த பழைய தேயிலை தொழிற்சாலை ஒன்றில் தங்க வைக்கப்பட்டார்கள். இவர்களுக்கு முறையாக எந்த ஒரு நட்டையிடும் கொடுக்கப்படவில்லை. இவர்கள் பல தடவை தங்களுடைய அவல நிலையை போக்குமாறும் தமக்கு முறையான இருப்பிடங்களை வழங்குமாறும் போராட்டத்தில் ஈடுபட்ட போதெல்லாம் அன்றைய ரணில் அரசு பாராமுகமாக இருந்தது. ஒரு தடவை 12 லட்சம் தருகிறோம், இடத்தை நீங்களே தேடிக்கொள்ளுங்கள், வீட்டை கட்டிக்கொள்ளுங்கள் என்ற பதில் கூட வழங்கப்பட்டிருந்தது. எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இன்றி மக்கள் ஒரு வதை முகாமுக்குள் அடைத்து வைக்கப்பட்டது போலவே வாழ்ந்தார்கள். 50 குடும்பங்களுக்கும் 9 கழிப்பறைகள் வழங்கப்பட்டிருந்தன. ஆனால் அதில் 2 தான் முறையாக கடைசியில் இயங்கியது. என்ன ஒரு அவலம் என்று சிந்தித்து பாருங்கள். ஒரே இடத்திலேயே சமைத்து, அங்கேயே உண்டு, அங்கேயே உறங்கியவாறு இடவசதியின்றிய நெருக்கடி, குடிநீர் நெருக்கடி, முறையான சுகாதார வசதிகளின்மை என்று அல்லாடி போனார்கள். சில தாய்மார் நெருக்கடியான அந்த நிலைமையிலும் குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். நில உரிமையோ சமூக அந்தஸ்தோ இன்றி பாதுகாப்பான வாழிடம் பற்றிய எந்த விதமான உத்தரவாதமும் இன்றி சொல்ல முடியாத துயரங்களுடன் தான் அவர்களுடைய துயர வாழ்வு அமைந்தது. இப்படி ஒன்றல்ல, இரண்டல்ல, 3.5 ஆண்டுகள் வாழ்ந்து தீர்த்திருக்கிறார்கள் அவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் இன்று ஒரு மகத்தான நாள். இன்று 50 குடும்பங்களுக்கும் முழுமையாக கட்டப்பட்ட 50 வீடுகள் வழங்கப்பட இருக்கின்றன. 2 அறைகள், ஒரு சமையலறை, ஒரு வரவேற்பறை, ஒரு கழிவறை என்று சொல்லி ஒரு முழுமையான வீடு. ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த வீட்டு திட்டம் தான் அனுர அரசு பதவிக்கு வந்ததும் ஆரம்பித்த முதலாவது அபிவிருத்தி திட்டம். பதவிக்கு வந்தால் உங்கள் அனைவரது துயரையும் துடைப்போம் என்ற வாக்குறுதியின் பலன்தான் இன்று நாம் காணக்கூடிய இந்த முழுமையாக கட்டி முடிக்கப்பட்ட வீடுகள். வீட்டுடன் 10 பர்ச் காணி உரிமையும் கிடைக்கிறது. தண்ணீர், மின்சாரம் எல்லாம் வழங்கி பயணம் செய்ய முறையான வீதி கட்டமைப்பும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இனி அவர்கள் வெறும் லயன் அறைவாசிகள் அல்ல, அவர்களுடைய வீடுகளுக்கு இனி ஒரு முகவரி கிடைக்க போகிறது. இத்தனை காலமும் முகவரி இல்லாமல் எத்தனையோ துன்பங்கள், துயரங்களுக்கு உள்ளான அந்த மக்கள், அந்த குடும்பங்கள் ஒரு முகவரியை பெறப்போகிறார்கள். ரைஸ் குக்கர், கேஸ் குக்கர் என்று வீட்டுக்கு தேவையான பல்வேறுபட்ட பொருட்கள் ஒரு இலவச பேக்கேஜாக அவர்களுக்கு கிடைக்கிறது. ஒரு வீட்டுக்கு 1,75,000 ரூபாய் பெறுமதியான வீட்டு உபகரணங்கள் கூட வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு வீட்டையும் நிர்மாணிக்க அரசு 32 லட்சம் ரூபாயை செலவு செய்திருக்கிறது. சிலர் தங்களுடைய கையில் இருந்த காசையும் போட்டு தங்களுடைய வீடுகளை மேலும் மெருகூட்டி இருக்கிறார்கள். வீடுகளை இராணுவத்தினர் கட்டி கொடுத்திருப்பதால் கொத்தனார் கூலி கூட எதுவுமே இல்லை. ஆக 10 பர்ச் காணியுடன் சேர்த்து ஒரு வீட்டினுடைய மொத்த பெறுமதி 80 லட்சம் ரூபாய் அளவில் தேரும் என்கிறார் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன. 3.5 வருடங்களுக்கு பிறகு வீடு என்ற கனவு சாத்தியமாகி இருக்கிறது. அவர்கள் மண் சரிவுக்கு முன்னர் வாழ்ந்ததை விட மிக நல்லதொரு வாழ்க்கை தரத்தை அனுபவிக்க போகிறார்கள் என்கிறார் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதி. ஒரு அருமையான கவிதை எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. வாழ்ந்து கெட்டவனின் பரம்பரை வீட்டை விலை முடிக்கும் போது உற்று கேள், கொல்லையில் சன்னமாக அழும் பெண்களின் விசும்பலை என்று கவிஞர் மகுடேஸ்வரனுடைய ஒரு கவிதை இருக்கிறது. வீடு என்பது வெறும் கான்கிரீட் குவியலோ 4 சுவர்கள் கொண்ட ஒரு கட்டடமோ அல்ல. வீடு என்பது ஒரு உணர்வு. வெளியே ஓடி அலைந்த கால்கள் இளைப்பாற தேடும் ஒரு சரணாலயம். நமது ஏற்ற இறக்கங்களின் போதெல்லாம், இன்ப துன்பங்களின் போதெல்லாம் நம்மோடு மௌன சாட்சியாக கூடவே இருக்கக்கூடிய ஒன்று. ஆக வீடு இல்லாதவர்களுக்கு தான் தெரியும் அதன் வலி எப்படி இருக்கும் என்று. ஆனால் இவர்களுக்கு வீடு என்ற பெயரில் ஒரு தேயிலை தொழிற்சாலையில் 10க்கு 10 அறையை வழங்கிவிட்டு அன்று ஆட்சியாளர்கள் தப்பித்துக் கொண்டார்கள். இன்று கஷ்டம், அடுத்த வாரம் அதைவிட கஷ்டம் என்றெல்லாம் கிளி ஜோசியம் சொல்லி மக்களுக்கு வாயையும் வயிற்றையும் கட்டியபடி வாழச் சொல்லி இருந்தார் ரணில். ஆனால் அவருடைய கேபினட்டில் இருந்தவர்களும் இஷ்ட மித்திரர்களும் தமக்கு நினைத்ததையெல்லாம் செய்தார்கள். தங்களுடைய இஷ்டத்துக்கு பொது பணத்தை தண்ணீராக செலவழித்து தீர்த்தார்கள். ரணிலுக்கு 92 பேரை ஆலோசகர்களாக நியமிக்க தாராளமாக பணம் இருந்தது.
தம் மனைவியினுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு 1,66,00,000 ரூபாய் செலவு செய்ய தாராளமாக பணம் இருந்தது. ரணில் ஆட்சியில் சபாநாயகராக இருந்த மஹிந்தயாபா அபேவர்தனவின் கூத்தை கேட்டால் இன்னும் ஆச்சரியப்படுவீர்கள். அவர் ரணிலின் பதவி காலத்தில் எரிபொருளுக்கு மட்டும் 4,5 கோடி ரூபாய்களை செலவு செய்திருந்தார். அதாவது அவருடைய வாகனம் லீட்டருக்கு 5 கிலோமீட்டர் பயணம் செய்யும் என்ற அனுமானத்தில் கணக்கு போட்டு பார்த்தால் கூட நாள் ஒன்றுக்கு அவர் 800 கிலோமீட்டர் அளவில் பயணம் செய்ய வேண்டும். 5,000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை வண்டியை சர்வீஸிலும் போட வேண்டியிருக்கும். அப்படி என்றால் 6 நாட்களுக்கு ஒரு தடவை சர்வீஸ் போடும் அதிசயமும் நடந்திருக்க வேண்டும். பாருங்கள், உண்மையில் இந்த பணத்துக்கெல்லாம் என்ன நடந்திருக்கும்? ரணில் காலத்தில் நடந்த மற்றொரு புதினம் என்ன தெரியுமா? மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான நிலத்தில் சமல் ராஜபக்சவினுடைய புதல்வர் சசீந்திர ராஜபக்ச சட்டவிரோதமாக ஒரு கட்டிடத்தை கட்டியிருக்கிறார். அந்த கட்டடம் 2022ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி நாடு முழுவதும் ஏற்பட்ட மக்கள் கிளர்ச்சியின் போது சேதமாக்கப்பட்டதாக சொல்லி 88 லட்சம் ரூபாய்களை வாரி சுருட்டி கொண்டிருக்கிறார் சசீந்திர ராஜபக்ச. இந்த இழப்பீட்டை வழங்க ஆரம்பத்தில் அதிகாரிகள் மறுத்த போது சசீந்திர ராஜபக்ச தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகாரிகளை அச்சுறுத்தி எப்படியோ சாதித்திருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக 2 மாதங்களுக்கு மேல் விளக்கமறியலில் இருந்த சசீந்திர ராஜபக்சவுக்கு எதிராக இப்போது குற்றப்பத்திரிகையுடன் முழுமையான வழக்கு நடக்க இருக்கிறது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணைகளுக்கு இன்றே புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட மேல் நீதிமன்றம் ஒன்றில் இந்த வழக்கு நடைபெறுவதால் மிக விரைவாக பெருவேற்றை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதே மாதிரிதான் கோட்டாபய ராஜபக்சவினுடைய பிரத்யேக செயலாளராக இருந்த சுகீஸ்வர பண்டாரவினுடைய மோசடியும். சுகீஸ்வர பண்டார கோட்டாபயவின் பிரத்யேக செயலாளராக 2.5 ஆண்டுகளாக இருந்தபோது 60 லட்சம் ரூபாய்களுக்கு மேல் சம்பளத்தை பெற்றிருந்தார். கோட்டாபய பதவி விலகிய பிறகும் அதே பல்லவியை பாடிக்கொண்டு 19 லட்சத்துக்கு மேல் சம்பளம் பெற்றிருக்கிறார். இது தவிர ரணில் ஜனாதிபதியானதும் விசேட திட்டப்பணிப்பாளர் என்ற ஒப்பு பெறாத ஒரு பதவியையும் பெற்றுக்கொண்டு மேலும் சம்பளங்களையும் சலுகைகளையும் பெற்றிருந்தார் சுகீஸ்வர பண்டார. இதற்கு மேலதிகமாக விசேட திட்டங்களுக்காக என்று சொல்லி அவருக்கு நெருக்கமான 137 பேர் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த 137 பேருக்காக 17,69,26,607 ரூபாய் அரச பணம் செலவிடப்பட்டிருக்கிறது. மேலும் சுகேஸ்வர பண்டார அவுடி ரக சொகுசு வாகனம் ஒன்றை பயன்படுத்தி இருக்கிறார். அதனுடைய பராமரிப்பு செலவுகளுக்காக 59,53,000 ரூபாய் பெறப்பட்டிருக்கிறது. அவருக்கென்று ஒரு தனியான வாகன தொகுதி ஒன்று இருந்திருப்பதுடன் அங்கு 16 வாகனங்கள் வரை இருந்திருக்கின்றன. சுகேஸ்வர பண்டார இன்னமும் விளக்கமறியலில் இருக்கிறார். இவற்றுக்கெல்லாம் மேலாக ஜனாதிபதி நிதியத்தின் பணத்துக்கு அப்போது நடந்தது என்ன? தமது வீடுகள் எரிக்கப்பட்டதாக கூறி பலர் அதில் பெரும் தொகையை சுருட்டி கொண்டார்கள். இப்போது ஜனாதிபதி நிதியத்தின் பணம் தேவையுடையோருக்கு மட்டும்தான் பயன்படுகிறது. ஆனால் அன்று அரசியல்வாதிகளுக்கு சிங்கப்பூர் மவுண்ட் எலிசபெத் மருத்துவமனைக்கு செல்லவே பயன்படுத்தப்பட்டது. இதெல்லாம் மக்களுக்கு வாயையும் வயிற்றையும் கட்டிக்கொள்ளுமாறு ஆணையிட்டபடி ரணிலின் ஆட்சியில் நடந்தவைகள். சொல்வதாக இருந்தால் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி விரயமான பொதுமக்கள் வரிப்பணத்தில் மிக தாராளமாக பூனாகல கபரகல மக்களினுடைய துயரத்தை துடைத்திருக்கலாம். ஆனால் அன்று ரணிலுக்கு ஆட்சி செய்ய ஒத்துழைப்பு வழங்கியவர்களை கவனிக்க வேண்டியிருந்தது. அதனால் அவர் ஜனாதிபதியாக இருந்த சமயம் நடந்த அந்த மண் சரிவு அனர்த்தம் பற்றி அவர் அலட்டிக் கொண்டதாக தெரியவில்லை. துதி பாடுவதற்காக நாம் இதை சொல்லவில்லை. இந்த அரசு 2024ஆம் ஆண்டு பதவியில் அமராவிட்டால் இந்த வீடுகள் இன்றைக்குமே சாத்தியமாக இருக்க வாய்ப்பில்லை. அவர்கள் தொடர்ச்சியாக அந்த தேயிலை தகரப்பெட்டிக்குள் தான் வாழ்ந்து மடிந்திருப்பார்கள். 2011ஆம் ஆண்டு ஹாலியல முரகொல்ல நிலச்சரிவில் வீடுகளை இழந்தவர்களுக்கு இதுவரை வீடுகள் வழங்கப்படவில்லை. 2014ஆம் ஆண்டு பசர கணவரல்ல பகுதியில் நிலச்சரிவில் வீடுகளை இழந்தவர்களுக்கு இதுவரை வீடுகள் வழங்கப்படவில்லை. 2017ஆம் ஆண்டு களுத்துறையில் ஏகப்பட்ட புயல் மற்றும் மழையில் மண் சரிவுக்குள்ளாகி வீடுகளை இழந்தவர்களுக்கும் வீடுகள் இதுவரை வழங்கப்படவில்லை. நான் இப்போது சொன்ன அனைத்து தரப்புக்கும் உரிய வீடுகளை வழங்கும் திட்டத்தை அரசு ஆரம்பித்திருக்கிறது. இதேவேளை கடந்த வருடம் நவம்பர் மாதம் தித்வா புயல் அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்கனவே வாக்குறுதி அளித்தது போல நட்ட ஈடுகளை வழங்கும் திட்டமும் கூட முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. தாமதங்கள் இருக்கின்றன. பொருத்தமான இடங்களை தேடுவதில் பல்வேறுபட்ட இழுபறிகளும் கூட நிலவுகின்றன. ஆளணி பற்றாக்குறை ஒன்றும் கூட இருக்கிறது. ஆனால் அரசு மக்களுக்கு உடனடியாக செய்ய வேண்டியவற்றை முடிக்க வேண்டும் என்ற கொள்கையில் உறுதியாக இருக்கிறது. இந்த இடைப்பட்ட காலங்களில் இத்தனை அமைச்சர்களையும் இத்தனை பிரதி அமைச்சர்களையும் மலையகம் பார்த்திருக்கும்.
இத்தனை உறுதிமொழிகளை கேட்டிருக்கும். ஆனால் மக்களின் துயர் துடைக்க ஏதாவது செய்யப்பட்டதா என்ற கேள்விக்கு இல்லை என்பதுதான் பதில். பொதுவாக தொழிலாளர்கள் எதிர்க்கட்சிகளோடு சேர்ந்துதான் சங்கங்கள் அமைத்து தமது வேதன உயர்வு, சலுகைகள் என்று சொல்லி பல்வேறுபட்ட விடயங்களுக்காக களத்தில் இறங்கி போராடுவார்கள். ஆனால் கடந்த வருடம் உலகத்தில் எங்கேயுமே இல்லாத அதிசயமாக தோட்ட தொழிலாளர்கள் எதிர்க்கட்சிகளுக்கு தேங்காய் உடைத்து சாபம் கொடுத்தார்கள். காரணம், அரசு அவர்களினுடைய நாளாந்த வேதனத்தை 400 ரூபாவால் அதிகரித்தது. அரசு 200 ரூபாவை வழங்கியது. தோட்ட முதலாளிகள் 200 ரூபாவை வழங்கினார்கள். இதற்கு எதிராக பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி கொதித்து எழுந்தது. அந்த கட்சியினுடைய ரோஹிணி கவிரத்ன லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு சென்று இதற்கு எதிராக முறைப்பாடு ஒன்றையும் பதிவு செய்திருந்தார். ஆனால் மக்கள் எதிர்ப்பு தாறுமாறாக அதிகரிக்க மெல்ல தன்னுடைய நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்கி கொண்டது ஐக்கிய மக்கள் சக்தி. மக்களினுடைய நாடி துடிப்பை புரிந்து கொண்டு அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த வேதன அதிகரிப்பு விவகாரம் நல்லதொரு உதாரணம். ஒரு மக்கள் நல அரசு எப்போதும் மக்கள் சார்பாகத்தான் இயங்க வேண்டும். விளிம்பு நிலை மக்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருக்கும் தொழிலாளர் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும். இதையெல்லாம் செய்ய பொருளாதார ஒழுக்கம் மிக மிக முக்கியம். பொருளாதார ஒழுங்கு ஒன்று இப்போது நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது. கபரகலவில் இன்று வீடுகளை கையளிக்கும் நிகழ்வு நடப்பது போல தித்வா முதல் கடந்த காலத்தில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்களால் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்த அனைவரது அபிலாஷைகளையும் வாக்குறுதி அளித்தபடி அரசு நிறைவேற்ற வேண்டும். பிரார்த்திப்போம், நல்லதே நடக்கட்டும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.